ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை ஜேபிஎஸ் சுமி vlog சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் நம்ம ஸ்டைலில் எப்படி செய்கிறோம் அப்படின்றத நான் இன்றைக்கி ஒரு வீடியோவாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கலான்னு நினைக்கிறேன். என்ன வீடியோனா, இப்போ நம்ம குழம்புல வச்சா அதில் மிளகாத்தூள்னு ஒரு ப்ராடக்டை ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த ப்ராடக்டை என் ஸ்டைலில் நான் எப்படி அரைக்கிறேன் அப்படின்றது தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஓகேவா? வாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கைஸ், இங்கே பார்த்தீங்களா மிளகா செலவு? நான் கொஞ்சமாக தான் அரைக்கிறேன். ஓகேவா? அதனால் 1/2 கிலோ நீட்டு மிளகாவா, அப்புறம் இது 3/4 கிலோ தனியா, அப்புறம் ஜீரகம் 50, கடுகு 50, வெந்தயம் 50, சோம்பு 50, சுக்கு கட்டி மஞ்சள் 50, அப்புறம் மிளகு 50, கட்டி பெருங்காயம், அப்புறம் இதில் துவரம்பயிறு இருக்குது. ஓகேவா கைஸ்? இதுதான் நான் சேர்ப்பேன். இது கூட என்னென்ன சேர்க்கலான்னா, கருவேப்பிலை, அது கூட என்ன சேர்க்கலான்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்ச கருவேப்பிலையாக சேர்த்தா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். ஆனால் என்கிட்ட கருவேப்பிலை இல்லை. ஸோ அதனால் நான் இதை மட்டும் சேர்த்து அப்படியே அரைக்க போகிறேன். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், இதில் 2 கட்டி போட்டாச்சு. அப்புறம் சுக்கு, மஞ்சள், ஜீரகம், இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம். ஓகேவா? அப்புறம் கடுகு, அப்புறம் வெந்தயம், அப்புறம் சோம்பு, அப்புறம் மிளகு. இது கூட நான் சொன்னேன் இல்லையா கருவேப்பிலை, அதையும் சேர்த்துக்கலாம். ஆனால் என்கிட்ட கருவேப்பிலை இல்லாததுனால இதை மட்டும் சேர்த்து நம்ம வறுத்துடலாம். அடுத்தது சொல்ல மறந்துட்டேன் காய்ஸ், துவரம்பருப்பு அதுவும் சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு, அப்புறம் இது கூட கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு சேர்த்தாச்சா? அப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம். ஓகேவா கைஸ்? அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம வறுத்துட்டு அப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன் கைஸ். ஓகே கைஸ், பார்த்தீங்களா? இதில் நான் என்ன பண்ணிட்டேன், நான் அவசரம் கொடுக்க தரமா மஞ்சளும் சுக்கும் அப்புறம் பெருங்காய கட்டி 3 இது கூட சேர்த்துட்டேன். ஆனால் இது கூட சேர்க்கக்கூடாது, அது 3 தனியாக வறுத்துக்கணும். ஓகேவா? இதெல்லாம் நல்லா செவர்ந்து வறுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. சும்மா லைட்டாக சூடு ஏறினா போதும். ஓகேவா கைஸ்? நல்லா சூடு ஏறிச்சு. இதை ஆஃப் பண்ணிக்கலாம் கைஸ். பார்த்தீங்களா, வறுத்து எடுத்துன்னு வந்துட்டேன். நியூஸ் பேப்பரும் போட்டாச்சு. நாம் இதில் கொட்டி அப்படியே ஆற விட்டுறலாம். இருங்க, ஒரு மணி நேரத்துக்கு போட்டால் டைம் ஆகும். அப்படியே கடாயில் கொட்டிடுறேன். அவ்வளோதான், கொட்டியாச்சு. இப்போ நம்ம ஆற விட்டுருவோம். ரொம்ப சூடாக இருக்குது கைஸ். தள்ளு கையெடுமா, சூடாக இருக்குது, கையெடு, ஏந்திரு. ஓகே கைஸ், இது ஆறட்டும். நம்ம அடுத்தது மஞ்சள் கட்டியும் சுக்கு நம்ம சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் கைஸ். அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கு, கட்டி மஞ்சள், பெருங்காய கட்டி, இது 3 போட்டு சூடு பண்ணிகிட்ருக்கேன். இது தனியாக போட்டால் தான் கைஸ் இது நல்லா சூடு ஏறும். ஓகேவா? அது கூட கலந்து வச்சுக்கோங்களேன். இது தனியாக சூடு ஏறாது. ஸோ அதனால் இது தனியாக இது பண்ணிக்கோங்க. ஓகே, இது நல்லா வரட்டும். வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன் கைஸ். மஞ்சள் சுக்கு எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இதுவும் இது கூட கொட்டி ஆற விட்டுறலாம். ஓகேவா?
எல்லாம் ஒரு பக்கம் ஆறட்டும். நம்ம தனியாவும் மிளகாவும் வறுத்து எடுத்துன்னு வந்துடுவோம். கைஸ், தனியா கொஞ்சம் நிறைய இருக்குது, அது நம்ம பாதி பாதியாக கொட்டி வறுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தனியா வறுத்துட்ருக்கேன், பார்த்தீங்களா? இதில் நல்லா வெயிலையும் நல்லா சூடு பண்ணிக்கலாம். வெயிலில் காய வச்சு அரைக்கலாம். ஆனால் வெயிலில் காய வச்சு அரைச்சா அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது. நீங்கள் இந்த மாதிரி நீங்களே கடாயில் லைட்டாக சூடு பண்ணி வறுத்து பாருங்கள், குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ருசியாகவும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் குழம்புக்கு மிளகாத்தூள். கைஸ், இங்கே பார்த்தீங்களா, தனியாவும் வறுத்து காய வச்சாச்சு, இதுவும் அரைச்சி காய வச்சாச்சு. அடுத்து என்னென்னா பாருங்கள், மிளகா வறுத்துட்ருக்கேன், பார்த்தீங்களா? நான் கருவேப்பிலை இல்லைன்னு நினச்சேன் கைஸ். லைட்டாக கருவேப்பிலை கொஞ்சமாக இருக்குது. ஸோ அதை லைட்டாக லாஸ்ட்டாக வறுத்து அப்படியே அது கூட சேர்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, நான் சூடு பண்ணிவிட்டு நான் அப்புறமா லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட காட்டுறேன். கைஸ், இங்கே பார்த்தீங்களா, எல்லாமே சூடு பண்ணி ஆற வச்சுட்டேன். எல்லாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நெடி ஏறுது கைஸ், டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடுவோம். ஓகேவா கைஸ்? பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல கைஸ்? இங்கே பார்த்தீங்களா, எல்லாமே சூடு பண்ணி இல்லை மிளகா தனியா பார்த்தீங்களா, எல்லாமே சூடு பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டேன். இதை போய் நம்ம அரைக்கும் போது உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகேவா கைஸ்? பாய், see you, டாட்டா. இங்கே பாரு அம்மு, ஹாய் சொல்லு. இங்கே பார்த்தீங்களா, மிளகாத்தூள் அரைச்சின்னு வந்துட்டேன். நல்லா வாசமாக மணமாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், இந்த மிளகாத்தூளை அரைச்சி எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே வேர்க்க விறுவிறுத்து ஆகிட்டேன். சரி, ஆனால் வாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் நான் இதில் இன்னும் கருவேப்பிலையெல்லாம் நான் சேர்க்கவே இல்லை. இன்னும் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்தா சூப்பராக இருக்கும். சரி, நீங்களும் இதேமாரியே அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நீங்கள் எப்படி எந்த ஸ்டைலில் அரைப்பீங்கன்றதும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன மாதிரி வீடியோலாம் நம்ம சேனலில் போடலாம் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா கைஸ்? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.